ஒரு எலி ரைஸ் ஜார்க்குள்ளே விழுந்துடுச்சு. அந்த ரைஸ் ஜார்க்குள்ளே அது விழுந்த பிறகு ரொம்பவே சந்தோஷப்பட்டது. எதனால் பார்த்தீங்கன்னா வேட்டையாட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த ரைஸ் ஜாரில் இருக்க ரைஸை மட்டுமே சாப்பிட்டு நல்லா தூங்கலாம். அதாவது ஈட் ஸ்லீப் ரிப்பீட். ஆனால் அந்த ஜாரோட எட்ஜி ஓப்பனில் தான் இருந்தது. எப்போ வேணா அந்த எலி அந்த ஜாரை விட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனால் ஏன் அந்த எலி அதை பண்ணலை? அதுக்கு தேவை சாப்பாடு. அந்த சாப்பாடு அதுக்கு அளவுக்கு அதிகமாகவே அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால அந்த ஜார்லேயே அது தங்கிடுச்சு. ஆனால் நாட்கள் போக போக அந்த ஜாரில் இருக்க சாப்பாடையே அந்த எலி சாப்பிட்டு சாப்பிட்டு நாட்கள் போக போக அந்த ஜார்லேருந்து ரொம்ப கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கு அந்த ஜாரை விட்டு வெளியே போனோம்னா ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த எலியால் அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணவே முடியாது. இன்னும் நாட்கள் போக போக அந்த ஜாரில் இருக்க சாப்பாடோ தீர்ந்து போச்சு. இப்போ அந்த எலி அந்த ஜாரை விட்டு போகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த எலி மேலே தெரிகிற வெளிச்சத்தை பார்த்து அதோட சாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலி செத்தது பசினால இல்லை, அந்த எலி செத்தது கம்ஃபர்ட்னால. இந்த எலி மாதிரி நீங்களும் ஏதாவது கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த எலி மாதிரி எத்தனை பேர் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்னு தெரிஞ்சு